வணக்கம் நேர்களே. 2 நாட்கள் ஏற்றத்திலிருந்து இன்றைய தினம் சந்தைகள் ஒரு ஹை வாலட்டைல் மூவில் க்ளோசிங்கில் 89 புள்ளிகள் குறைந்து 24,765 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 746, டிக்ளைன்ஸ் 1752. மெயினாக மார்க்கெட் வீக் நோட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் நேற்றைய தினம் யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கைவரிசையை இந்தியாவில் காமிச்சது தான். கிட்டத்தட்ட 25% டேரிஃப் ஆன் இந்தியன் இம்போர்ட்ஸ் அப்படின்னாரு. உடனே பார்த்தீங்கன்னாக்கா மலமலான நேற்றுக்கே கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 0.8% விழுந்திருந்தது. பட் அந்த அளவுக்கு இன்றைய தினம் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிஞ்சது. பட் பார்ஷியல் ரெக்கவரி இன்ட்ராடேல பார்க்க முடிஞ்சது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனாக்க ஆன்கோயிங் ட்ரேட் டாக்ஸ், ஸோ அதில் we may decide to consider something different அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதனால் நிஃப்டி பார்த்தோன்னா இந்த 50-day எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதுலேருந்து கிவிங் அப் ஏர்லி கெயின்ஸ்லேருந்து திருப்பி ஸ்லைட்லி முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் ப்ராடர் இண்டெக்ஸில் பார்த்தோன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டுமே அண்டர் பர்ஃபார்ம்டு. இன்றைக்கி மிட் கேப் 0.93% வீழ்ச்சி, ஸ்மால் கேப் 1.05% வீழ்ச்சி. காரணம் இம்போர்ட் வரதனுடைய பைசா அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால சஸ்டைனபிலிட்டியில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது விழுந்தது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது எஃப்எம்சிஜி அண்ட் மீடியா ஒரு ஸ்லைட் பையிங் ஆக்டிவிட்டியை பார்க்க முடிஞ்சது. மறுபுறம் ஃபார்மா, மெட்டல் அண்ட் மிட் செலக்ட் ஹெவியாக விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா லைக் இந்துஸ்தான் லீவர், ஜியோ ஃபினான்ஸ் மெயினாக அவர் முகேஷ் அம்பானி 54% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அது அவரே 316 ரூபா 50 பைசாக்கு ஜியோ ஃபினான்ஸ் ஷேரை 10% எடுக்கிறாரு. ஸோ அதுதான் இன்றைக்கி பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட். தென் எட்டர்னல், ஐடிசி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், கோட்டக் மஹிந்திரா பேங்க், நெஸ்லே, பவர் கிரிட், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஹீரோ மோட்டோகார்ப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் அதானி என்டர்பிரைசஸ், டாடா ஸ்டீல், டாக்டர் ரெட்டிஸ், சன் ஃபார்மா, அதானி போர்ட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், என்டிபிசி, பாரதி ஏர்டெல், கோல் இந்தியா, பாரதி எலக்ட்ரானிக்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் இந்துஸ்தான் லீவர் ஏறினதற்கு காரணங்கள் பார்த்தோம்னா அவங்க ஒரு ஹை ப்ராஃபிட் அண்ட் ஜூன் குவார்ட்டர் காமிச்சிருக்கிறது. டெக்ஸ்டைல்ஸ் இன்றைக்கி பார்த்தோம்னாக்க ஒரு ஹார்டஸ்ட் ஹிட் அதுதான் இன்றைக்கி. ஏன்னா ஒரு ஷார்ப்லி டு டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டில் விழுந்ததுன்னு சொல்லலாம். மேலும் கம்பெனிஸ் ரிலை ஆன் ஹெவி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி செல்லிங்கை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். மேலும் இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்லேயும் சரி, நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ்லேயும் சரி, ஒன்லி செலக்டிவ் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. மேலும் மார்க்கெட் பிரெத் இன்றைக்கி நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா அட்வான்ஸஸ் 746, டிக்ளைன்ஸ் 1752, 72 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 52 வீக் ஹையையும் 50 ஸ்டாக்ஸ் 52 ஹையும் டச் பண்ணினது. அதுமாதிரி 82 ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ஸ், 60 ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்கியூட்டை இன்றைய தினம் தொட்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க இன்கம் டேக்ஸ் பில் ஆகஸ்ட் 11 வரக்கூடும் என்று எதிர்பார்ப்பு. தங்கம் 343 ரூபாய் அதிகரித்து 98,410, வெள்ளி 2,878 ரூபாய் விழுந்து 1,10,035 வணிகமாகிக்கொண்டிருக்கிறது. குரூடாயில் 84 ரூபாய் குறைந்து 6,092 வணிகமாகிக்கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரிலையன்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பிளாக் டீல் நடந்துள்ளது. இந்த நண்பர்களே, சந்தைகள் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் 24,642.25, அதிலிருந்து ஃபர்தர் வீழ்ச்சி 24,635, 9:10 9:25 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து படிப்படியே ஏறினது. ஆனால் ஒரு 10:30 மணி வரலையும் நாட் பிக்கர் ஒன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு முயற்சியில் 24,956 வரலையும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 321 புள்ளிகள் இன்ட்ராடேல வாலட்டிலிட்டியை இன்றைய தினம் காண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைக்கி எஃப்என்டோ க்ளோசிங்கில் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் எபோவ் நார்மல் ஆவரேஜ் வால்யூம் அதிகரித்திருக்கிறது 60 லட்சத்துக்கு மேலே.
அதுபோல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் இன்றைய தினம் அதிகரித்திருக்கிறது. ஸோ மேலும் கேஷில் பார்த்தோம்னா இந்த ஹை 24,956 ஆஃப் அண்ட் லோ 24,635 இதை வைத்து பார்க்கும் பொழுது நாளைய தினம் நம்மளுடைய சப்போர்ட் வந்து 24,700 இருக்கக்கூடும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,843 மற்றும் 24,935 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். மார்க்கெட்டில் வந்து ஸ்டில், அதாவது இப்போ வந்து இந்த டேரிஃப்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நார்மலாக சொல்லுவோம் பை ஆன் ரூமர் செல் ஆன் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் அந்த ரூமர் வந்து முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. அதனால் இனிமேல் ப்ராக்டிக்கலாக எதில் வந்து எந்தெந்த துறைகளில் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும் என்பதை அடுத்த 2 தினங்களில் வந்து சந்தைகள் வந்து தெளிவுபட சொல்லிவிடும். இன்றைய தினமே முக்கால்வாசி சொல்லிடுச்சு, நாளைக்கு மீதியே சொல்லிவிடும். ஸோ அதனால் நாளை தினமும் சந்தைகளில் வந்து விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். அரௌண்ட் 60% நெகட்டிவ், 40% பாசிட்டிவாக தான் தெரிகிறது. ஸோ ஹையர் லெவலில் செல்லிங் வருது. நம்ம 2 நாள் முன்னாடியே சொன்னோம் இந்த 24,950 வந்து நிற்கிறது கஷ்டம், அந்த இடத்துல செல்லிங் வரும்னு. அதுமாரி அங்கேருந்து இன்றைக்கி விழுந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க ஏறி திருப்பி 24,755 765 நிற்குது. ஸோ அதனால் வாலட்டிலிட்டியாக இருக்கிறதுனால ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் பெட்டர் ஆக்ஷனாக இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.